அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். முருகர் வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தை தரும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பணவரவுக்கு நிச்சயமாக அனுகூலம் இருக்குது. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கண்டிப்பாக நீண்ட நாட்களாக மனதில் இருந்த கஷ்டங்கள் குறையும். பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பரம்பரையாக இருந்த இடத்தில் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று 10-20 வருடம் பட்டிமன்றம் நடந்திருக்கும். அதெல்லாம் ஒரு தெளிவு பெறும். சந்தோஷமாகும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் ஏற்படும். ரொம்ப நாட்களாக வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தம் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வது சந்தோஷத்தின் அளவை போக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக அந்த தொழில் சிக்கல் தீர்வதற்கு முயற்சிகள் எடுப்பது கண்டிப்பாக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை என்ற தடைகளெல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். கண்டிப்பாக அடிவயிறு கழிவு பாதையில் சிறு உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும் ஜீரண உறுப்புகளில் பாதிப்பு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அதை சரியாக கவனிக்கலை என்றால் தேவையில்லாத குழப்பம் சங்கடங்கள் ஏற்படுவது கண்டிப்பாக ஏற்படும்.